ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சோம். செகண்ட் டே வந்து ஆப்வியஸா எல்லா குழந்தைக்கும் வர மாதிரி இந்த டிஸ்டிலாம் பட்டுச்சுன்னா ஜுரம்லாம் வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்குமே வந்துட்டு செம்ம ஹை ஃபீவரா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நவம்பர் செகண்ட் டே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இவனை நான் இப்பயும் செக் பண்றேன், அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த அங்கதான் கூட்டிட்டு போறேன். லைக் அங்க போனா லைக் இவனை வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் என்னோட அம்மா கூட போறேன். இப்படி ஒரு லைக் நார்மலா ஒரு டாக்டர் கிராஸ் பண்ணும்போது சொல்றாங்க, இங்க வா அப்படின்னாங்க. நீ தெரப்பிலாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கியா, நீ தெரப்பிலாம் நல்லா போயிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு இவன் தெரப்பி போகணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நான் சொல்றேன், ஏன் டாக்டர் தெரப்பி போகணும் அப்படின்னா, ஏன் உனக்கு வந்து என்ன எதுவும் தெரப்பி போகலையா, நீ அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, நீ ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, என்னோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இவனை பார்த்தா எனக்கு டவுன் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேர்டை நான் வந்து கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னும் போது எனக்கு பெருசா ஐடியாவும் இல்லை அதை பத்தி. அவங்க என்ன சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி தரேன், நீ அந்த டெஸ்ட்டை மட்டும் போயிட்டு எடுத்துட்டு வா, நான் அதுக்கப்புறம் அதை பத்தி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு நான் உட்காந்து கூகுள்ல சர்ச் பண்றேன், டவுன் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கு. இது வந்து லைக் என்னால அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 days பக்கம் வந்து மைண்ட் எதுலயுமே போல. ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, நம்ம வந்து எல்லா மாதிரி எல்லா டேப்லெட்ஸ் எடுத்தோமே, ஸ்கேன் பண்ணோமே, ஏன் அந்த ஸ்கேன்ல அவங்க நமக்கு சொல்லல, எதனா மறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு thousands of questions ஓடிட்டு இருந்துச்சு. ஃபேமிலியும் செம்மையா பிரேக் ஆச்சு. அப்படிதான் போச்சு. சரி, ஓகே. அப்பயும் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன் நானு.